ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி அமாவாசை. ஸோ நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷலா செஞ்சோன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து பார்க்கலாம். பால் பாயாசம் செஞ்சிருந்தோம். அப்புறம் சூடா கிறிஸ்பியா வடை. வடை பாயாசத்தோட சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு உளுந்த வடை செஞ்சிருந்தோம். சூப்பரா வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி செஞ்சிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடா இட்லி. கூட வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி மல்லியில சேர்த்து அரைச்சிருந்ததுனால கிரீன் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எல்லாரும் வேலைக்கு கிளம்புறதுனால. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் எல்லா விதமான காய்களும் சேர்த்து அவியல் ரெடி பண்ணியாச்சு. பூசணிக்காய் இருந்ததுனால, பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, பொரியல் மாரி ரெடி பண்ணியாச்சு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஆடி அமாவாசை ஸ்பெஷல். அதுக்கப்புறம் தம்பி வந்து ஊருக்கு கிளம்புறதுனால ட்ரெயினுக்கு சாப்பாடு குடுத்துடணுங்கிறதுக்காக, புளி காய்ச்சல் வந்து நைட்டே ரெடி பண்ணியிருந்தோம் வீட்லயே. ஸோ, அதில கொஞ்சமா புளியோதரை ரெடி பண்ணியாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ காக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலையில சாப்பாடு வச்சாச்சு. இவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா, காலைல ஸ்கூல் கிளம்புற ஹரிபரில செஞ்சுட்டுருந்தோம். தம்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா வெளிய கிளம்புற மாரி இருந்தது. அந்த ஹரிபரியிலுமே ஒரு சிம்பிளான ரக்ஷா பந்தன் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரக்ஷா பந்தன் இந்த மந்த் எண்ட்ல தான் வருது. ஸோ தம்பி வந்து ஊருக்கு கிளம்புறதுனால, இன்னைக்கே ராக்கி கட்டிடலான்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி ராக்கி வாங்கி வச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கே ராக்கி கட்டியாச்சு. வேலைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருந்ததுனால, எல்லா வருஷமும் ஒண்ணாவே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் வேலைக்குன்னு வெளிய போனதுக்கப்புறம் அந்த மாரி செலிப்ரேட் பண்ண முடியல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் போட்டு விடுவேன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, யாரையாவது வச்சு கெட்டிப்பாங்க. சரி இந்த வருஷம் ரக்ஷாபந்தன் மந்த்ல தானே கெட்ட போறோம், அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கட்டியாச்சு. ராக்கி கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுத்துட்டு, ஸ்வீட் ஏதாவது ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதர்ஸ் நம்மகிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவாங்க. யங்கர் பிரதரா இருந்தா, தம்பியா இருந்தா நம்மட்ட பிளெஸ்ஸிங் வாங்குவாங்க. அண்ணனா இருந்தா நம்ம அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான திங் என்னன்னா, நமக்கு அவங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணணும். எல்லா வருஷமுமே கிஃப்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது டைம் இருக்கும், யோசிச்சு எடுப்போம். பட் முந்தின நாள் தான் பிளான் பண்ணோங்கிறதுனால, கிஃப்ட் வந்து லேட்டா குடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எதுவுமே குடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஹேப்பியான ஒரு செலிப்ரேஷனோட அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பை தேங்க் யூ.